உங்களுக்கு வந்து உங்களோட உங்கள் ஸ்கின்ல இருக்க ஆயில் Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஜூலை ஃபேவரட் ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷனோட தான் வந்திருக்கேன். ஸோ போன மாதமே போடணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக ட்ராவலில் இருந்ததுனால போட முடியல, நான் அம்மா வீட்டில் இருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே வீடியோலாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக 2 மாதத்துக்கும் சேர்த்து நான் வந்து போடுறேன். இதில் ஓல்டு ஃபேவரட்ஸ்லாம் வந்து திருப்பி ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அதை ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக ஸ்கின் கேர் போயிடலாம். ஸோ இப்போ உட்காந்து பேச போகிறேன் அப்படின்னா எனக்கு கண்டினியூஸாக பேசினா வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால தண்ணியெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு வந்திருக்கேன். இதில் ஒரு சில நியூ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அண்ட் ஓல்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குது சொன்ன மாதிரி. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கின் கேர் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரம்லேருந்து போகலாம். ஆக்சுவலாக வந்து இந்த சீரம் வந்து இந்த மாதம் வந்து நியூவாக ட்ரை பண்ணியிருந்தேன். பாதி பாட்டில் காலி பண்ணிட்டேன். பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் ஸ்டில் என்னோடய ஸ்கின் வந்து கொஞ்சம் வந்து காமான மாதிரி இருந்தது. எனக்கு நிறைய ஆக்னேலாம் இருந்தது இல்லையா, இந்த சைடு கொஞ்சம் காமான மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ டார்க் ஸ்பாட்லாம் பெருசாக போகல அப்படின்னாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி பிளமிஷஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு ப்ளம்மோட இந்த சீரம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து 10% நயசினமைட், பட் 5% நயசினமைடே போதும். பட் யூஆர் லுக்கிங் ஃபார் க்ளோயிங் ஸ்கின், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டல்லாக இருக்க ஸ்கின் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா உங்களோட சீபம் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ளம்மோட நயசனமைட் சீரம் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இன்னொரு ஃபேவரட் சீரம், இது காமிச்சிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இப்போது. ஸோ ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து ஒரு சில ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் இது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் டார்க் ஸ்பாட் ரிமூவ் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல சீரம். உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சீரமுக்கும் ஒரு ஒத்துமைனா இந்த மாதிரி மில்கி டெக்ஸ்சரில் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹெவியாக இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். இந்த ப்ளம்மோட சீரமும் அப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு திக்காக இருக்க மாதிரி இருந்தாலும் அப்படி இருக்காது, அதுதான் நான் சொல்ல வரேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த 2 சீரமும் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து டோனர். ஆக்சுவலாக நான் டோனருக்கு பெரிய ஃபேன் கிடையாது. நான் முன்னாடிலாம் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது டோனர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து ப்ளம்மோட இந்த நயசினமைட் டோனர் வந்து அகெயின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அகெயின் மீன்ஸ் ஆமாம், இது முன்னாடியே ஒரு பாட்டில் வாங்கினேன், அதுவே நான் காலி பண்ணல. அது கொஞ்சம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் நிறைய பேர் மறுபடியும் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய போட்டுட்டு இருந்தாங்க, லைக் இது வந்து ரொம்ப ஓஜி டோனர் அப்படின்லாம். ஸோ அதனால் அகெயின் வாங்கி ட்ரை பண்ணேன். பட் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. அண்ட் இது ஸ்ப்ரே பாட்டிலில் வர்றதுனால கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்கின்னை வந்து கொஞ்சம் வந்து காம் பண்ணுறதுக்கும் என்னோடய ஸ்கின்னில் இருக்க ஆக்னே எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த 2 அந்த டோனரும் அந்த சீரமும், ப்ளம்மோட டோனர் அண்ட் சீரம் வந்து கொஞ்சம் என்னோடய ஸ்கின்னை வந்து காம் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னே சொல்லுவேன் நான். ஸோ அதான் அடுத்தது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க, ஒரு ஹைலரானிக் ஆசிட் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாக்ஸ்டெயிலோட இந்த ஹைலரானிக் ஆசிட் சீரமை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது ரொம்ப லைட் வெயிட் அண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். சீரம் வந்து ரொம்ப ஆயிலியாகவோ திக்காகவும் இருக்காது. நான் சிம்பிளில் ஒரு வாட்டி வந்து ஹைலரானிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு திக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு பிராண்ட்லேருந்து ட்ரை பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து இதுதான் என்னோடய ஃபேவரட். ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபாக்ஸ்டெயில். அண்ட் பாட்டில்ஸும் ஃபாக்ஸ்டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே கலரில் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பாட்டில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை எப்படியாவது ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி அழகாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புது ஒரு க்ரீம் ஒன்று நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்னேலாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா அசலிக் ஆசிட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆட் வந்து இந்த பிராண்ட்லேருந்து வந்துட்டு இருந்துச்சு. கான்ஷியஸ் கெமிஸ்ட் அப்படின்றது. இதில் அசிகாம் அப்படின்ற ஒரு க்ரீம் வந்து வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க இரிட்டேஷன், ரெட்னஸ் அது எல்லாத்தையும் காம் பண்ணி உங்களோட ஸ்கின்னை சூதிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து ரெஸ்கியூ, ரெக்கவர் அண்ட் ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்சிட்டிவ் அண்ட் ரோஷியா ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ரோஷியா ப்ரோன் ஸ்கின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தெரியுமா, என்னோடய ஸ்கின்னில் ஃபுல்லாக பம்ப்ஸாக இருக்குக்கா, அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு. எனக்குமே ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கு தான் வாங்கி ட்ரை பண்ணேன். கொஞ்சம் காம் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணல. பட் டு த எக்ஸ்டென்ட் வந்து எனக்கு அதெல்லாம் வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த இடத்துல நிறைய வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு நல்ல பிராண்டில் அசிலிக் ஆசிட் இருந்தால் கூட நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா
5 to 10% வரைக்கும் எடுத்துக்கலாம். இது வந்து 10% க்ரீம். பட் இதோட பேக்கேஜிங்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பிகாஸ் ரொம்ப மட்டமான பேக்கேஜிங் மாதிரி இருக்கு. பட் க்ரீம் வைஸ் நல்லா தான் ஒர்க் ஆச்சு. இது வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜெல் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதை வந்து நான் நைட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி பம்ப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனி பிராண்ட் நீங்கள் அசிலிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டார்க் ஸ்பாட்டை கூட ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் டார்க் ஸ்பாட் ரிமூவலுக்கு வந்து ரெமெடி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இல்லைனா வந்து விட்டமின் சி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சில ஸ்கின்னுக்கு வந்து விட்டமின் சி வந்து செட் ஆகாது. அப்படின்றப்போ நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் நைக்கா பிஆர் சேல் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இதை வந்து அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டேன். நானே வாங்கணும்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவங்களே கொடுத்ததுனால வெரி தேங்க்ஃபுல். எனக்கு இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா பயங்கர லைட் வெயிட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இது கூடயே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருவாங்க. பார்க்கறதுக்கு மேங்கோ அந்த பல்ப் மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப ஜெல் டைப், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ எந்த இரிட்டேஷனும் கொடுக்காது ஸ்கின்னுக்கு. ஸோ இது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னாக இருந்தாலும் செட் ஆகும். பட் சம்டைம்ஸ் வந்து மாய்ஸ்சர் பத்தாத மாதிரி ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால் ஆயிலி ஸ்கின்னுக்கு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இது நான் ஸ்டிக்கி, குயிக்காக அப்சர்வ் ஆகிடும் ஸ்கின்ல. அண்ட் லைட்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோயிங் லுக் கொடுக்கும். பட் எல்லா ஸ்கின்னுக்கும் கொடுக்குமா தெரியல, எனக்கு கொடுத்துச்சு. பட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். இது வந்து நான் முன்னாடி வந்து ஒரு சின்ன பேக் தான் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து பெரிய பேக் அவங்க கொடுத்ததுனால இப்போ இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது வந்து புதுசாக வந்து நான் எதுவும் வாங்கலை. பழைய ஐட்டம்ஸ் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ பிகினிங்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா தெரியும் எனக்கு எவ்வளோ வந்து சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் பிடிக்கும்னு. இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபேஸ் வாஷ். ரொம்ப மைல்டாக ஃபோம் வரும். ரொம்ப ஜெல் டைப்பில் இருக்கும் ஃபேஸ் வாஷ். ரொம்ப மைல்டாக இருக்கும். பட் க்ளீனாக வச்சுக்கும் ஃபேஸை. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே என்கிட்ட ஒரு 3-4 எம்டிஸ் இருக்குது. பட் காலியாகிடுச்சு. என்கிட்ட நிறைய ஃபேஸ் வாஷ் வேறு வேறு பிராண்டில் இருந்ததுனால நான் வாங்காமே வச்சுருந்தேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து சிம்பிளை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார். சிம்பிள் காலியானதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வேறு எதையும் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் எனக்கு சிம்பிள் வேணும் அப்படின்னு கேட்டார். சரி நானும் வந்து சிம்பிள் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால் வந்து என்னோடய பேக்கப்பையும் நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்கள் ஸ்கின் கேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என்ன ஃபேஸ் வாஷ் வாங்குறதுன்னு தெரியல, சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரை அவுட் ஆகும். அண்ட் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தெரியலனா கண்டிப்பாக வந்து சிம்பிள் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட நான் ஒரு 10-15 பாட்டில் என்னோடய ஸ்கின் கேரில் வந்து சிம்பிள் வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் நிறைய பேர் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிவிட்டு அக்கா நல்லா இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலாக சன்ஸ்க்ரீனில் ரீசெண்டாக என்னோடய ஃபேவரட் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட இந்த சன்ஸ்க்ரீன். இது வந்து ஒரு ஜெல் சன்ஸ்க்ரீன் சொல்கிறாங்க. ஜெல் டைப்லலாம் இருக்காது. பட் ஸ்டில் ஆயிலி ஸ்கின்க்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இது சுத்தமாக சன்ஸ்க்ரீன் போட்டதே தெரியாது. பட் ஸ்டில் பயங்கரமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். இதில் வந்து SPF 55+ அண்ட் PA ++ இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் இதை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொன்றும் வந்து வாங்கி வச்சுருக்கேன் நான். ஸோ என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். அது இல்லாமல் என்னோட இன்னொரு ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் நீங்கள் முன்னாடி என்னலேருந்து என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா டாட் அண்ட் கீயோட இந்த பிங்க் கலர் சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி ரொம்ப மைல்டாக லைட் வெயிட்டாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் வந்து ஆக்சுவலாக இதை விட இது பயங்கரமாக கொடுக்கும். பட் வீட்டுக்குள்ளே தான் இருக்க போகிறேன் அப்படின்றதுனால இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் பாட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து இது வந்து 80 கிராம் பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பேக்கப் இது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். ஆமாம். அடுத்தது வந்து நம்ம ஹேர் கேர் அண்ட் பாடி கேர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாடி கேர் பார்த்துடலாம். ஸோ நான் வந்து முன்னாடிலாம் சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். முன்னாடின்னு சொல்கிறத விட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட சோப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் ஒரு 4 மந்த்ஸ் மேபி இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுக்கலாமே வந்து பாடி வாஷ்க்கு நான் வந்து சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ ப்ளம் யூஸ் பண்ணியிருக்கேன். நைக்கால ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். பியர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பியர்ஸ் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அப்புறம் இப்போ வந்து டீகன்ஸ்ட்ரக்ட்லேருந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு
பிஆர்ல வந்துச்சு ஆக்சுவலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக பீட்ஸ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ் 1% சாலிசிலிக் ஆசிட் அண்ட் 2% கிளைகாலிக் ஆசிட். பாதி பாட்டில் காலி பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து எக்ஸ்பாலியேட் பண்ணுது. எனக்கு வந்து பாடி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கராக தான் இருக்கும். எல்லாருக்குமே பாடி ஸ்கின் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு கொடுக்குற அட்டென்ஷன் வந்து பாடிக்கு கொடுக்க மாட்டோம். ஸோ சன்ஸ்க்ரீன்லாம் போடாததுனால எனக்கு கொஞ்சம் இங்கே டார்க் எல்போஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மைல்டாக எக்ஸ்பாலியேட் பண்ணுது. விசிபிள் ரிசல்ட்ஸ் என்னால் பார்க்க முடியல. பட் நான் வந்து ஊருக்கெலாம் போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டேனாக இருந்துச்சு இந்த இடம்லாம். அதை வந்து ரெடியூஸ் லைட்டாக பண்ணியிருக்கு. அண்ட் இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு பேக் ஆக்னே, முதுகுலலாம் பிம்பிள் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ரொம்பவே மைல்டாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நல்லா உங்களோட ஸ்கின்னை வந்து எக்ஸ்பாலியேட் பண்ணும். சாலிசிலிக் ஆசிட் இருக்கிறதுனால பிம்பிளை வந்து போக்கும். அண்ட் கிளைகாலிக் ஆசிட் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்ட்ராபெரி லெக்ஸ் டெக்ஸ்சர்டு ஸ்கின் பாடியில் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே எஃபெக்டிவாக ரிமூவ் பண்ணும். எனக்குமே வந்து கால்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி லெக்ஸ் அந்த ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் வந்து பாடி வாஷ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்க்ரப் பண்ணுறது அதெல்லாம். பட் இது வந்து அதுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து பாடி சன்ஸ்க்ரீன். இது ஆக்சுவலாக எனக்கு ப்ரொமோஷனுக்கு தான் வந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்குது. இது ரொம்ப லைட் வெயிட். நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பாடிக்கு ரொம்ப முக்கியம். பட் ஸ்டில் நம்ம வந்து சொன்ன மாதிரி பாடியில் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா பாடி சன்ஸ்க்ரீன்ஸ்லாம் கொஞ்சம் திக்காக இருக்குது. விஷ்கேரோடது நல்லா இருக்குது, பட் கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது அப்சர்வ் ஆகவே கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. இது நான் ரீலில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து ஹல்தி அண்ட் ஹைலரானிக் ஆசிட். ஸோ உங்களோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கும், ட்ரை ஆக்காது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து பாடியில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டூவி ஃபினிஷும் கொடுக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். ஸோ உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து வெக்கேஷன்லாம் போகிறீங்கன்னா இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ லைட்டாக ஒரு டூவி ஃபினிஷ் கொடுக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு ஹேர் கேர். ஹேர் கேரில் வந்து எனக்கு இப்போ பிடிச்ச ஷாம்பு அப்படின்னா வந்து விஷ்கேரோட ஷாம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது காலி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன் நான். இது வந்து பேர் அனாட்டமியோட அல்ட்ரா ஸ்மூதனிங் ஷாம்பு. இதில் வந்து ஆக்சுவலாக நயசனமைட் இருக்குது. நயசனமைட் ஹேர் கேரில் வந்து எனக்கு எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியல. பட் ஸ்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக இதுதான் ஒரு 3-4 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. பட் சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் ரொம்ப டேமேஜ்லாம் எதுவும் கொடுக்காம ஹேரை வந்து ட்ரை ஆக்காமல் இருக்குது. அது வரைக்கும் எனக்கு இதை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஸ்மெல்லுமே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபோமும் வந்து ஜாஸ்தியாக வர மாதிரி லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு நல்ல ஷாம்பு தேடிட்டுருக்கீங்கன்னா விஷ்கேரோட அந்த க்ரீன் கலர் ஷாம்பு ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் ஷாம்பு நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த ரேஞ்ச். பட் அது கொஞ்சம் ஸ்மெல் வரும். லைக் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பிடிக்காதுன்னா விஷ்கேர் அண்ட் இது ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, பட் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது காலியானதுக்கப்புறம் மேபி அகைன் பேக் டு விஷ்கேராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேருக்குமே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கும் சரி, என் ஹஸ்பண்ட்க்கும் சரி. ஸோ நான் 2 பேருக்குமே பார்த்து தான் வாங்குவேன். சப்போஸ் எனக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்கல அப்படின்னா, இப்போ சன்ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபாக்ஸ்டெயில் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபாக்ஸ்டெயில் பிடிக்கும். பட் லைட்டாக எனக்கு ஏதோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்கின் வந்து டல் ஆகிற மாதிரியும் அண்ட் பிம்பிள்ஸ் வர மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதனால் நான் வந்து ஃபாக்ஸ்டெயில் யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டேன். அவர் மட்டும் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு பேக்கப் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னொரு நைக்கா ஹால் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. குட்டி நைக்கா ஹால் தான் அது. ஸோ அதனால் 2 பேருக்கும் பார்த்து தான் எல்லாத்தையும் வாங்குறது இப்போது. ஸோ இந்த ஷாம்பு வந்து 2 பேருக்கு இப்போதைக்கு ஓகே. பட் பேக் டு மேபி விஷ்கேர் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பேர் அனாட்டமியோட அல்ட்ரா ஸ்மூத்னிங் அதே ரேஞ்சிலேருந்து ஒரு சீரம். பட் இந்த சீரம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப லைட் வெயிட்டாக அண்ட் அஃபோர்டபுளாக, பேக்கேஜும் ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்டர்டி பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இதை நான் வந்து ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது அப்படி இல்லைனா வந்து ட்ரெஸ்ஸமேல ஒன்று இருக்குது. ஸோ அதை விட இது கொஞ்சம் எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது.
பட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தேடுறீங்கன்னா இது, அப்புறம் ட்ரெஸ்ஸமே, அப்புறம் வந்து ஸ்ட்ரீக்ஸ். இப்போ கரண்ட்டாக இது யூஸ் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து இது வந்து காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷ்னர். ஆக்சுவலாக கண்டிஷ்னர் வந்து நான் பெருசாக வந்து லவ் பியூட்டி அண்ட் பிளானட்க்கு அப்புறம் வேறு எந்த கண்டிஷ்னரும் பெருசாக யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து லாரியலோட இந்த கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலோரானிக் ஆசிட் இருக்குது இதில். அண்ட் நான் வந்து இவ்வளோ தூரம் காலி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அமுக்கி இவ்வளோ தூரம் காலி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதில். இது வந்து ரொம்பவே ஃப்ரிஸ் ஃப்ரீயாக ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப டேமேஜ் பண்ணுமோ அப்படின்லாம் நினச்சேன். பட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. டேமேஜ்லாம் எதுவும் பண்ணல. நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ்வலாக நமக்கு வர ஹேர் ஃபால் தான் ஆகுது. எக்ஸ்ட்ராவாக இதனால் எந்த ஹேர் ஃபாலும் ஆகலை. பட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இது வந்து நான் மேபி ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் காலி ஆனதுக்கப்புறமா. ஸோ இது ஒன்று. அண்ட் இதே ரேஞ்ச்லேருந்து ஒரு இதை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, இது நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன் என்னோடய ரீல்ஸ்லலாம். ஸோ இது வந்து ஹைட்ரா ஃபில்லிங் நைட் க்ரீம். இது வந்து ஒரு லீவ் ஆன் கண்டிஷனர் மாதிரி. நைட் வந்து சும்மா இந்த மாதிரி ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒரு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு பின்னல் போட்டு தூங்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஹேர் வந்து ஃப்ரிஸ் ஃப்ரீயாக மெயின்டைன் ஆகும். ஸோ இதுக்கு வந்து பேக்கப்பும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேர்லாம் மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் மினி பேக்கேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இது 180 ml நினைக்கிறேன். ஆமாம், 180 ml. இல்லை சின்ன பேக் இருந்தால் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இன்னொரு பேக் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் மினி ரெக்கமெண்டேஷன். அண்ட் இன்னும் ஒரு கடைசி ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. அது வந்து விஷ்கேரோட இந்த ஹேர் க்ரோத் சீரம். நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக 2-3 நாளைக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு. நிறைய பேர் இது பெஸ்ட்டாக பில்கிரிம் பெஸ்ட்டான்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா நான் முன்னாடி பில்கிரிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பில்கிரிம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் ஒரு 5 monthsக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஹேரில் சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஹேர் ஃபால் கம்மியாச்சு, எல்லாமே அப்படியாச்சு. பட் விஷ்கேர் வந்து ஹேர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குவிக் ரிசல்ட். லைக் வந்து ஒரு 2 months நான் யூஸ் பண்ணேன், குவிக் ரிசல்ட் கிடச்சிது. பட் நான் என்ன பண்ணேன்னா டெய்லி யூஸ் பண்ணேன், டெய்லி நைட் யூஸ் பண்ணேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, இது பாட்டில் வந்து 30 ml பாட்டில். ஸோ நம்ம ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் நிறைய எடுத்துருவோம் சம்டைம்ஸ். ஸோ அப்படி எடுக்கும்போது இது வந்து குவிக்காக காலி ஆகிடுது. பட் ரிசல்ட் வைஸ் நல்லாயிருக்கு. ஒரு 4 பம்ப் தான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் அது முடியாது. ஸோ நான் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் எனக்கு இங்கே முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால இங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இந்த சென்டர் பார்ட்டிஷன் எடுக்கிற இடத்துலலாம் நமக்கு வந்து முடி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த மாதிரி இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு பின்னாடி லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி பண்ணும்போதே கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக காலியாக வர மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் இது ரிசல்ட் ரொம்ப நல்லா கொடுக்குது. உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து ஃபஸ்டன் பண்ணுது. அந்த நியூ ஹேர் க்ரோத்தை வந்து ஃபஸ்டன் பண்ணுது. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் ஆக்சுவலாக நான் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. விஷ்கேர் தான். ஸோ பேக்கப்பும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 சீரம் இருக்குது. 50% ஆஃப் அவங்களோட வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே விஷ்கேர் நான் வந்து இந்த மாதிரி நைக்காவில் இப்போ சேல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து அப்போ வாங்கிக்கலாம். ஏன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 900+. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 600க்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ நைக்காவில் சேல் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் 50% ஆஃபர்னு பார்த்தேன். ஸோ சேம் ரேட், நைக்காவில் இப்போ என்ன ரேட் இருக்கோ அதே ரேட்டில் தான் விஷ்கேர் வெப்சைட்லேயும் இருந்துச்சு. அதனால வந்து விஷ்கேர் வெப்சைட்டில் போட்டேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைக்காவோட லிங்க் கொடுக்குறேன். இப்போ 28th வரைக்கும் சேல் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 பாட்டில்ஸ் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 months வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷுவராக சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற குவான்டிட்டியை பொறுத்து. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கம்மியான குவான்டிட்டி தான். ஸோ டக்குன்னு காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 2 பாட்டில்ஸ் இப்போ இந்த சேலில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க. எப்போ ஆஃபர் போடுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது பார்க்குறோன்னா அதை பற்றி ஆட் வந்துகிட்டே இருக்கும், அதை பற்றின ஆட். ஸோ நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஆட்ஸ்லாம் வரும். இந்த மாதிரி 50% ஆஃப், buy one get one ஆஃபர். அப்புறம் வந்து சம்டைம்ஸ் என்ன போடுவாங்கன்னா எனி ப்ராடக்ட் அட் 399 அந்த மாதிரிலாம் போடுவாங்க. 399 299. ஸோ அந்த ஆஃபர் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே வாங்கியிருந்தேன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு 4 பாட்டில் வாங்கிக்கலாம், 3 பாட்டில் அட்லீஸ்ட். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் போடும்போது செக் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் காமிக்கணும்னு நினச்ச ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் இன்றைக்கி நான் கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கேன். இந்த மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சப்போஸ் பிடிச்சிருந்ததுன்னா இதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். ஒன்றும் பெருசாக இல்லை. அண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்க லிப்ஸ்டிக் வந்து ரீசெண்டாக நான் வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன் ஃபே பியூட்டிலேருந்து, லிப்பிப்போட ரேஞ்சிலேருந்து. ஸோ அந்த லிப்ஸ்டிக் தான் இது. ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதோட ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே, இந்த ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள்.
அண்ட் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ வேணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.